நாத்திக ஆத்திகன்றது வாய் பேசுறது, உன் உடலை செயலை ஏற்க வைக்கிறது உள்ளகிற ஆன்மா. அது என்ன முடிவு பண்ணுவதோ அதுதானே தவிர இங்கே நாத்திகமா ஆத்திகமா இல்லை. மனுஷனா இரு. நாத்திகன்னு சொல்லி நான் போன வீடியோவில் கூட சொல்லிக்கிறேன். நாத்திகன்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் இல்லைன்றது பேசுறது என் வேலை இல்லை. எது உண்மையோ அதையெல்லாம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் நாத்திகன்ட்டு. ஆத்திகன் இது இல்லை இல்லாததெல்லாம் தூக்கி தலையில் வாரி போட்டு நான் ஆத்திகன்னு சொல்ல மாட்டேன். அப்போது இந்த ஆத்திக நாத்திகன்றது என்ன அப்படின்னா, ரெண்டு பேர் ரெண்டு முறையை எடுத்துக்கினாங்க. அவன் நான் இல்லைன்னு சொல்லுவேன், நீ இருக்குதுன்னு சொல்லிட்டு போ. இந்த இருக்குது இல்லைன்றதுக்கு நடுவில் நீ நிற்கிறீ, அதை யோசிக்கிறது இல்லை. இல்லை நாங்கள் என்ன பண்ணணும் அதுதான் கேட்கணும், குழப்பமாக இருக்குங்களே. அதனால் நாத்திகமா ஆத்திகமான்றது வாய் பேசுகிற விஷயம். சரி. ஆனால் நீ வாழறதா வாழக்கூடாதான்றது உன் ஆன்மா பண்ணுற முடிவு. சரி. அதனால் இங்கே நாத்திகத்துக்கும் ஆத்திகத்துக்கும் வேலையே கிடையாது. ஆத்திக கடவுள் எல்லா உயிரினையும் படைக்கும்போது இருக்குதுன்னு ஒரு உயிரினத்தை சொல்ல வச்சான், இல்லைன்னு ஒரு உயிரினத்தை சொல்ல வச்சான். ஏன்னா இருக்குதுன்னு சொல்லி இல்லைன்னு சொன்னால் தான் வாதம் வரும், வளரும். அது நிழலுன்னு ஒன்று வந்தால் தான் வெயிலுன்றது ஒன்று வச்சான். ரெண்டும் இருந்தால் தான் அது வளரும். ஆணுன்னுட்டு ஒன்று வச்சுட்டு பெண்ணுன்னு ஒன்று வச்சா தான் ரெண்டு குடும்பம் வளரும். அப்போது ரெண்டுலேயும் ஏற்றத்தாழ்வு இருக்கணும். சரி. உலகத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் வாழவே முடியாது. எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தால் வாழ முடியாது. இப்போ நீங்கள் பணக்காரர், உங்கள் ஊரில் மொத்த பேருமே பணக்காரர். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு சாமான் தொலைக்கணும், யார் வந்து தொலைப்பாங்க? ஒரு ஏழ்மையான, உங்களை விட ஏழ்மையாக இருந்தால் தானே வந்து தொலைப்பாங்க. அப்போ ஏழ்மையாக அங்கே தேவைப்படுது. நீங்கள் மலம் கழிக்கிறீங்க, உங்கள் மலத்தை உங்களால் எடுத்து போட முடியல, ஆனால் அதை இன்னொருத்த எடுத்து போடுறான். அப்போ அவனை உங்களை விட தாழ்ந்து வந்தால் தான் எடுத்து போட முடியும். அப்போ உலகம்ன்றது ஏற்றத்தாழ்வு தான் பேலன்ஸ். ஒரே மாதிரி இருந்ததுன்னா சுத்தாது, பூமி நின்று போயிடும். சரி. அப்போ ஏற்றத்தாழ்வு இருந்தால் தான் பூமி சுத்தம். பூமி சுத்தம்னா தான் இயக்கம் இங்கே. அதனால் இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கணும். இங்கே நாத்திகன் ஆத்திகன்றதுலாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் மாறிக்கினே இருக்கும். யாரும் நிரந்தரமாக நிற்க போதில்லை. நாத்திகன்ட்டு இங்கே ஒரு 1000 வருஷம் வாழ போகிறதில்ல, நாத்திகன்ட்டு இங்கே ஒரு 1000 வருஷம் வாழ போகிறதும் இல்லை. எல்லாரும் அந்தந்த தேதி வந்தால் போயின்னு. அதுக்கு தான் சொல்லியிருந்தேன், ஒரு மனுஷனுடைய மூச்சு ஒரு நிமிஷத்துக்கு 15 மூச்சு. ஒரு நிமிஷத்துக்கு 15 மூச்சு ஓடணும் அவனுக்கு. ஆனால் இன்றைக்கி சூழ்நிலைக்கு அந்த 15 மூச்சு ஓடுறதில்லை. காரணம் ஏன்னா அவனுடைய தொழில். இப்போ சில பேர் வேலை செய்கிற இடத்துலப்பான் போக அவனை கவ்விடும். அவனுக்கு 15 மூச்சு இருக்காது, 19 மூச்சு ஓடிடணும். இல்லை எந்த தொழிலுக்கு அது ஃபுல்லாக கட்டுவான், அதனால் அவனுக்கு மூச்சு அதிகமாக ஆயில் குறைஞ்சிடும். சில பேர் நல்ல உடல் ரீதியாக இருப்பான், அவன் ஃபுல்லாக டம் அடிப்பான், அதனால் அவனுடைய மூச்சு குறையும். அப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுறது நாத்திகனா ஆத்திகனா இல்லை, அவனுடைய மூச்சு பிராணன் முடிவு பண்ணுது. அதுதான் அவன் வாழ்க்கைக்கு அடிப்படை. நான் அதனால தான் சொல்லுவேன், இந்த கடவுளை நம்ப அந்த கடவுளை நம்ப, இந்த வேஷம் போட்டுக்கோ அந்த வேஷம் போட்டுக்கோன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா வேஷத்துக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே கிடையாது. வேஷம்ன்றது மன சம்பந்தப்பட்டது, மத சம்பந்தப்பட்டது, கடவுள் சம்பந்தப்பட்டது இல்லை. ஏன்னா மதம் வேற, மனம் வேற, கடவுள் வேற இருக்கிறான். இவங்க எல்லாத்தையும் ஒன்றா ஆக்கி வச்சு குழப்பின்னுக்கிறாங்க. ஆனால் கடவுளுக்கும் ஆன்மாவுக்கும் தான் சம்பந்தம், மனசுக்கு சம்பந்தம் கிடையாது. இப்போ நீங்கள் சொன்னீங்க மனசுக்கு உன் மனசாட்சிப்படி நடந்துக்குங்க, சரி, நல்ல விஷயம். மனசாட்சி, இப்போ நீங்கள் யாரும் இல்லை ஒரு தவறு செய்கிறீங்க, இதுக்கு சாட்சி யாரு? நான் தான். நீங்கள் யாரு? நான் என்ன, நீங்கள் யாருங்க? உடலா, கையா, காலா, உடம்பா, கண்ணா, மூக்கா, வாயா, எது நீங்கள்? அதனால் நிறைய இந்த மாதிரி தெளிவில்லாத குழப்பங்கள் இருக்கிறவங்க நிறைய. ஒரு மனம் தவறு செய்து, இந்த உலகத்தில் ஏக்கம் மனம் தான், மனம் இல்லைன்னா ஒரு ஏக்கமே கிடையாது. அதனால தான் மகானுக்கும் இந்த உலகத்துக்கும் சம்மந்தம் இல்லாத அவன் ஒதுங்கியே நிற்கிறான். அஞ்ஞானிகள் மனுஷன் இந்த உலகத்தோடு கட்டி பெறல்றான். காரணம்னா இந்த உலகமே நானாயினோன்னு மனசு நினைக்குது, ஆனால் ஆக முடியல. அதுக்கு ஆகிறதுக்கு பல பேர் பல விதமான முயற்சிகளை பண்ணுறான், பல நாடுகளும் பண்ணுது. மாதிரி
ஆனால் இறைவன் நினைக்கிறது மட்டும்தான் நடக்கும். மனுஷன் நினைக்கிறதெல்லாம் நடந்துடாது. அந்த மனசாட்சி, மனசு தவறு செய்து, யாரும் இல்லை, நீ ஒண்டி தான் இருந்தாங்க, ஆனால் தவறு செய்தது. இதுக்கு சாட்சி எங்க இருக்குது? ஆனால் இருக்குது. உன் மனம் செய்யும் தவறை உன்னுடைய ஆன்மா சாட்சியா நிற்குது. இந்த மனம் செய்த தவறுக்கெல்லாம் பரிகாரம் தான் பிறப்பு எடுக்குது. சாட்சியா இருந்து இவ்வளவு தவறுகள் செய்திருக்கிற நீ, இதை நீ அனுபவிச்சு ஆகணும். கை இல்லாத கால் இல்லாத அனுபவி, துன்பப்படு. அப்போ இனிமேல் இந்த உலகத்தில் நான் எந்த தீமையும் செய்ய மாட்டேன்ற உணரு. அடுத்த பிறவி உனக்கு சுத்த பிறவியை நான் உண்டாக்குறேன் அப்படின்னு ஆன்மா. ஏன்னா அதான் சாட்சியாக இருந்தது நீ செய்த தவறுக்கெல்லாம். அப்போ மனம் செய்கிற தவறுக்கு சாட்சி எதுன்னா உன் ஆன்மா. உன் ஆன்மா தான் பிறப்பு எடுக்க போகுது. அப்போது உன்னை ஒரு பிறப்பில் நீ செய்த நன்மைக்கு செல்வந்தனை ஆக்கிக்குது. அப்போ இந்த செல்வந்தனான மனுஷன் என்ன செய்யணும்? ஐயோ, நம்ம எதிர இவ்வளோ தாழ்ந்து போய்க்கிறான், சாப்பாட்டுக்கே வழி இல்லாதக்கிறான், நான் செல்வந்தனா வாழறேன், அப்போ என்னால் முடிஞ்ச தர்மங்களை நான் செய்வேன்டா, எல்லாரும் செல்வந்தனா இருக்கணும்டா அப்படின்னு அவன் நினச்சிட்டான்னா அவன் இறைவனோட சேரப்போறான்னு அர்த்தம். இல்லை இல்லை, நான் மட்டும்தான் இங்கே செல்வனாகணும், எல்லாம் எனக்கு அடிமையாக இருக்கணும் நினச்சான்னா நாளைக்கு இவன் கண்ணால் கண்டவனுக்கு அடிமையாக இவன் வாழ்வான். இதான் உலக இயற்கை. அதனால் எந்த ஒரு செயலும் உங்களை எண்ணுங்க. மனிதன் இயற்கை 5 பஞ்சபூதங்கள் கடவுள். அதில் தான் நான் சொல்லியிருப்பேன், வேதம் அப்படின்றது 4. அது எது 4 அப்படின்ற குழப்பம் வரும் உங்களுக்கு. யஜுர்வேதம், ரிக்வேதம், சாமவேதம், அதர்ம வேதம், இது 4 வேதம் இந்து மதத்தினுடைய வேதம். இது இல்லாத பகவத்கீதைக்குது, சிவபுராணங்குது, கந்தபுராணங்குது, இப்படி பல வேத நூல்கள் இருக்குது. அந்த பக்கம் போனீங்கன்னா கிறிஸ்துவ மதத்தில் பைபிள் இருக்குது, அந்த பக்கம் போனால் குரான் இருக்குது. சரி, இதெல்லாம் வேதமானா இதெல்லாம் வேதமாகாது. இதெல்லாம் மனிதன் எழுதின வேதம். மனிதன் எழுதின வேதங்கள் எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் அது மறைஞ்சு போயிடும், வேறு வேறு வேதங்கள் உருவாகும். ஆனால் இறைவன் எழுதின வேதம் எந்த காலத்திலையும் மறையாது. இறைவன் எழுதின வேதம் மறையும் போது ஒரு உயிரினம் கூட இந்த உலகம்ன்றது இருக்காது. அது என்ன வேதம் அப்படின்னா பூமி, இன்னொன்று சந்திரன், இன்னொன்று சூரியன், இன்னொன்று வெள்ளி. அப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், இதென்னா 4 வேதம் சொல்கிறீங்களே, 4 கிரகத்தை மட்டும் சொல்கிறீங்களே, 9 கிரகமாச்சே அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள். ஆனால் இந்த பூமியிலேருந்து நின்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 வேதம் தான், 4 கிரகம் தான் தெரியும். அதுக்கு மேலே புதன், செவ்வாய், சனி இதெல்லாம் தெரியாது. ஆனால் இருக்குது, கண்ணுக்கு தெரியுது இந்த 4 வேதம். பூமி, சந்திரன், சூரியன், வெள்ளி, இந்த 4 தான் இந்த மனிதனையும் இயக்குது, மற்ற ஜீவராசி மரம் கொடி செடிகளையும் இயக்குது. அதான் இறைவன் எழுதின வேதம். அதை மனசில் 5 பஞ்சபூதத்தை நினைங்க. 5 பஞ்சபூதம் அண்டத்தில் உள்ளது, பிண்டத்திலும் உள்ளது. வெளி உலகம் இயங்கணுன்னா 5 பஞ்சபூதம் வேணும். நீர் வேணும், நெருப்பு வேணும், காற்று வேணும், ஆகாயம் வேணும், பூமி வேணும். இந்த 5 இருந்தால்தான் இங்கே இயக்கும், உலகம் இயங்கும். அதே மாதிரி உன் உடலுக்குள்ளே 5 இருந்தால்தான் இயங்கும். நீர் வேணும், நெருப்பு வேணும், மண் வேணும். மண்ணுன்றது உடல், நீர், உன் உடலுக்குள்ளே நெருப்பு, உன் உடலுக்குள்ளே காற்று, உன் உடலுக்குள்ளே தலை ஆகாயம், இப்படி 5யும் நீ எங்கிற. அப்போது நீயே ஒரு இயற்கை பொருள் தான், இதை உணர்றது கிடையாது. உணரதா நான் 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 நின்னுக்கிறோம். நான் என்றது அவன் ஒருத்தன் பார்த்துட்டான்னா நான் என்றது இங்கே பஸ்பம் ஆயிடும். அதனால் அதை அடக்கி நான் இருக்கணும். ஆனால் நான் அடுத்தவங்கிட்ட போகக்கூடாது. நான் அடுத்தவங்கிட்ட போகும்போது அவன் பாதிப்பான். அப்போ நான் என்ற பொருள் உன்னோடு இருக்கணும். நான்ன்றது ஒன்று இல்லைன்னா நீன்றது ஒன்று இருக்க மாட்டேன். நான்ன்றது ஒன்று இல்லைன்னா கடவுள்னு ஒன்று இருக்காது. அப்போ நான் இருக்கணும், என்னோட இருக்கணும், அது அடுத்த மேலே பாயக்கூடாது. இதுதான் வேத நூலினுடைய வியாக்கியானம். இதை உணர்ந்து நடந்தீங்கன்னா போதும். எல்லாரும் ஞானி ஆகிட முடியாது. கண்டிப்பாக இந்த கோயில்கள்லாம் கட்டி வச்சுக்குதே, இங்கே ஒன்றும் சாமி நீ வா நான் உனக்கு என்ன ஒன்மை தரேன் பொட்டி தரேன்னு சொல்லியிருந்ததுக்கு இல்லை. சரி, அங்கே சாமி இல்லைப்பா, நீ பாட்டுக்கு வாழப்பா, நான் மிருகம் மாதிரி ஆகிடுவேன். நீ மனிதனாக வாழணும்னா அதுக்கு ஒரு ஐதீகம் வேணும். இது சாமி, இந்த சாமி இந்த நல்ல தான் செய்திருக்குது, இது உனக்கும் செய்யும் அப்படின்னு இருந்தால் தான் நீ போய் வழிபடுவ. இதெல்லாம் இல்லைன்னா அடையே அங்கேயே போனோன்னு விடுவேன். அதனால் அது கடவுள், அதை விட உயர்ந்த பொருள்.
கடவுளுன்ற கல்லுன்னு நினைக்கிறோம். அது கல்லுன்னு நினச்சிட்டா கல் தான். ஆனால் அது கல் இல்லை, கடவுள்னு நினச்சிட்டுனா அது கடவுள் ஆகிடும். அப்போது இங்கே கல்லாகிறதும் கடவுளாகிறதும் எங்கேருந்து ஆகுதுன்னா உன் மனசில் தான் ஆகுது. அப்போ உன் மனசை சீர்படுத்தினேன்னா உலகம் ஃபுல்லாக சீர்படும். காலத்துலலாம் ஒருத்தர் இறந்துட போகிறார். இறக்க போகும்போது அவர் இறக்க போகிறவருக்கும் நம்ம இறந்துட போகிறோம்னு தெரியும், அவரை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அவர் இறந்துடுவாருன்னு தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தோம் அவர்கிட்ட போய் மகாபாரதம் படிப்பாங்க, அவர்கிட்ட போய் ராமாயணம் படிப்பாங்க. இது ஏன் படித்தாங்க? இந்த ராமாயணம் படித்தா அவர் உயிர் பெற்று வந்துடுவாரா, மகாபாரதம் படித்தா உயிர் பெற்று வந்துடுவாரான்னா இல்லை. அவருடைய நினைவுகள்லாம் மாறி மரண காலத்தில் இறைவன் நினைவு நிற்கணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் பாட வச்சாங்க. இப்போது இந்த தற்கொலை முயற்சின்றதே அவன் துன்பத்தில் தற்கொலை பண்ணிக்கிறான். எந்தெந்த இதில் பணம் இல்லை தற்கொலை பண்ணிக்கிறான். அவன் மறுபடியும் பிறந்த உடனே அதே தொழிலை செய்ய ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அந்த நினைவு தான் பிறப்பு, அந்த பிறப்பு தான் செயல் தான் துன்பத்துக்கு அடிப்படை. அப்படி இருக்கும்போது அவன் எந்த நினைவில் ஒரு காதல் விஷயத்தில் அவன் மரணம் அடைகிறான்னா அவன் பிறந்த உடனே திருப்பி அதுலேயே செய்வான். ஒரு திருட்டு விஷயத்தில் மரணம் அடைகிறான்னா அவன் மரணம் அடைஞ்சோடனே பிறந்த உடனே ஸ்கூல் பசங்க 4 பேர் படிக்கும்போது கூட பக்கத்தில் இருக்கிறவன் பேனா திருடுவான். ஏன்னா இந்த இளமையில் யாருமே சொல்லிக் கொடுக்கல, அவனுக்கு இயற்கையாகவே அது வந்துடுச்சு. அதுக்கு அடிப்படை அவனுடைய மரண காலத்தில் இருந்த நினைவு தானே தவிர துன்பம் விலகவே விலகாது, மேலும் மேலும் துன்பமே வரும். மரணம்ன்றது நீயா மரணிக்கக்கூடாது, அது தவறான செயல். அது இறைவன் உனக்குன்னு சில செயல்களை இந்த உலகத்தில் செய்யறதுக்காக கொடுத்துக்கிறான். அந்த செயல்களை செய்து இயற்கையான மரணம் அடைஞ்சால் அந்த மரணத்தில் துன்பமே கிடையாது. செயற்கையான முறையில் நீ மரணம் அடையும் போது மறுபடியும் 10 முறை பிறந்தாலும் துன்பத்துக்கு தான் நீ ஆளாகுவ. அதனால் இதெல்லாம் விட்டு விலகிட்டு நல்லா உழைக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், அமைதியோடு வாழணும், அடுத்தவனை ஏமாற்றக்கூடாது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு தர்மத்தை செய்யுங்க, மன அமைதியோடு வாழ்வீங்க. இந்த தற்கொலை முயற்சியால் ஒரு பயனும், உன்னை பெற்றவங்களுக்கும் பயன் இல்லை, உனக்கும் பயனும் இல்லை. நீ பிறந்ததுக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். அந்த அர்த்தத்தோடு வாழணும்னா நீ அமைதியான வாழ்க்கை வாழ்ந்தீன்னா நல்லா இருக்கலாம். அது மரணம் வரும்போது வரட்டும், இயற்கையாக வரட்டும், நீயா அதை தேடி போகாத. அதுதான் என்னுடைய அறிவுரை. விரக்தியில் மனநோயில் வாடுவோருக்கு எது நிரந்தரமான தீர்வாக இருக்க முடியும்? யார் ஒருத்தருக்கும் விரக்தி அடையும் போது தான் இறைவனை தேடுறான், விரக்தி அடையும் போது தான் ஞானத்தை தேடுறான், விரக்தி அடையும் போது தான் ஒரு குருவை தேடுறான். விரக்தின்னு ஒன்று இல்லைன்னா ஞானத்துக்கு வரமாட்டான், அவன் வாழற வாழ்க்கையை சொகுசுன்னு வாழ்வான். ஆனால் அந்த விரக்தின்றது தான் மனசுக்குள்ளே வச்சுக்கக்கூடாது, வச்சுக்கினா அது மேலும் மேலும் துன்பத்தை தான் கொடுக்கும். அந்த விரக்தி ஏதாவது ஒரு பொருள் மேலே பயன்படுத்தணும். ஒரு 2 நண்பர்கள் இருக்கிறாங்க, அந்த 2 நண்பருக்கு ஒரு நண்பருக்கு ஏதோ ஒரு கஷ்டம் அவர் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறாரு. அது அடுத்தவர்கிட்ட சொல்லலைன்னா மனம் அழுத்தமாகி நோயாகவே மாறிடும். அப்போது அவர் என்ன பண்ணணும், அவருடைய நண்பர்கிட்ட அப்பா எனக்கு இப்படி கஷ்டம் இருக்குது, இப்படிப்பட்ட துன்பம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவர் மனத்தில் இருந்த அந்த துன்பம் வெளியேறும், ஃப்ரீயாக இருப்பார். எதையுமே அடுத்தவங்கக்கிட்ட சொல்லி வாழ்ந்தால் அது பயன் கிடாது. ஆனால் அடுத்தவங்ககிட்ட சொல்லாமல் உன் மனசுக்குள்ளே இதை சொல்லக்கூடாது, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு வச்சு வாழும்போது இதில் வர்றது தான் ஹார்ட் அட்டாக்கு, மார்வலி, இதெல்லாம் வந்து துன்பத்துக்கு ஆளாவீங்க. அதனால் மற்றவங்கக்கிட்ட பரிமாறிக்குங்க. உன்னுடைய எல்லாருக்கிட்டும் போய் எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது, சொல்ல முடிஞ்சவங்கக்கிட்ட சொல்லி பரிமாறி மனசை தூய்மையாக வச்சுக்கோங்க, லேசாக வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே தேவையற்ற எண்ணங்களை போட்டு அழுத்தி மனம் வெயிட் ஆகும்போது அது மரணத்துக்கு வழிவகுத்துரும். அதனால் அதெல்லாம் விட்டு விலகி இறைவனோடு கலந்து வாழுங்க, இறைவனை வழிபடுங்க, வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். 5 புள்ள பெற்றான், 5 புள்ளைக்கு வீடு கட்டி கொடுத்தான். கடைசியில் அவனுக்கு உட்காரத்துக்கு வீடு இல்லை, ரோட்டில் உட்காந்துங்கன்னான். காலில் சுகர் நோய் வந்துட்டு புண்ணு வந்துடுச்சு, கால் பாதத்தில் புழு பிடிச்சி போச்சு. அந்த புழுவை எடுக்கிறதுக்கு கூட ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் 10 ரூபா கொடுக்கல. இந்த புள்ளி 5 புள்ள இருக்கிறான். ஏன்னா இந்த பிள்ளைங்களுடைய நிலை என்னன்னா, நீ அப்பாவாக இருக்கிற வரைக்கும் அவனுக்கு காரியம் ஆகிற வரைக்கும் உன் காலை பிடிப்பான், நீ அம்மாவாக இருக்கிற உன்ன மாதிரி அம்மா உலகத்தில் இல்லைம்மான்னு உன் காலை பிடிச்சிப்பான். நீ எல்லாத்தையும் இழந்துட்ட பிறகு உன்னை மாதிரி துரோகியே இல்லை, போய் நீ என்ன சேர்த்து வச்ச, எனக்கு நீ என்ன பணக்காரனாக்கனியா, என்ன கோடீஸ்வரனாக்கனியான்னுவான். நீ ஒரு டீக்கு போய் நின்னா அவன் பிள்ளைக்கு ஊட்டுவான், ஆனால் உனக்கு ஒரு படி சோறு கூட போட மாட்டான். அப்போது உன்னுடைய பாதுகாப்புக்கு நீ வச்சிருந்தீங்கன்னா நீ யார் தெய்வம் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. உன்னுடைய கடமைகளை செய்யுங்க, தப்பு இல்லை.
ஆனால் உன்னுடைய பாதுகாப்பை தவற விட்டுடாதீங்க. தவற விட்டுட்டிங்கன்னா இன்றைக்கி அனாதாசிரமங்கள் அதிகமானது காரணமே இந்த தாய் தகப்பனுங்க தவற விட்டதால் தான் தன்னுடைய பாதுகாப்பு. நாளைக்கு நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் வாழணும், செத்த பிறகு யாராவது எடுத்துக்கிட்டோம். அந்த மாதிரி ஒவ்வொரு தாய் தகப்பனும் ஒவ்வொரு தாய்மார்களும் அவங்க பாதுகாப்பை தேடுங்க. சும்மானா அந்த பாசம்னிட்டு வேஷம் போட்டு உங்கள் வாழ்க்கையை வீணாக்கிக்காதீங்க. உங்கள் பாதுகாப்பு அவசியம். நீங்கள் நல்லா இருந்தால் உங்கள் பிள்ளைங்களை நல்லா இருக்க வைப்பீங்க. ஆனால் உங்கள் பிள்ளைங்க நல்லா இருந்தால் உங்களை நல்லா இருக்க வைக்க மாட்டாங்க. இது உலகத்தினுடைய இயற்கை. அதனால் நீங்கள்லாம் நல்லா இருக்கணும். அதுக்காக தான் நான் பேசுறது ஜாதி மதம் குலம் கோத்திரம் நாடு எதுவும் கிடையாதுன்னு, உலக மக்களேன்னு பேசுறது காரணம் எல்லா மனிதர்களும் சந்தோஷமாக வாழணும், எல்லா மனிதர்களும் துன்பத்திலிருந்து வெளியே வரணும், எல்லா மனிதருக்கும் இறைவனுடைய அருள் வேணும். அந்த பாதையை தேடி பயணம் பண்ணுங்கன்னு பேசுறதுக்கு காரணம் அதனால தான். நீ உனக்குன்னு உன் பொண்டாட்டிக்கு தெரியாது, நீ ஒரு பேங்க்கில் போட்டு வச்சுக்கணும். பகலெல்லாம் போய் துட்டை போட்டுட்டு காலையில் ராத்திரி 10 மணிக்கு பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிட்டேன்னா நாளைக்கு காலையில் போய் முதல்ல அதை எடுத்துன்னு வந்துடுவா. உனக்கு எதுக்கிட்ட துட்டு நான் இருக்கும்போதுன்னுவா. அதே மாதிரி பொண்டாட்டி போட்டுட்டாள்னா கம்முன்னு இருந்துட்டு பகலில் சோறாக்கி வச்சு ராத்திரிக்கு சோறு போட்டு ராத்திரி கனவுங்கிட்ட சொல்லிட்டா நான் இருக்கும்போது உனக்கு நாடி தனியாக துட்டுன்னு எத்தனை வாட்டின்னு போயிடணுவான். கனவுங்கிட்ட மனைவி சொல்லக்கூட, மனைவி கிட்ட கணவன் சொல்லக்கூடாது. அவன் பாதுகாப்பு அவன் தேடிக்கணும். கணவன் செத்தானா மனைவி அந்த துட்டில் பொழைக்கணும், மனைவி செத்தாலாம் கணவன் அந்த துட்டில் பொழைக்கணும். இந்த கணவன்மார்களுக்கும் மனைவிமார்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. கணவனுக்கு மனைவி இறந்தாள்னா அவன் தனித்து போயிடுவான். மனைவிக்கு கணவன் இறந்தான்னா அவர் விடோவாயிடுறார். ஆனால் கணவன் இறந்துட்டான்னா மனைவியால் பொழைக்க முடியும். அவளுக்கு கணவன் போயிட்டான், காசு போயிடுச்சு, அவ்வளோதான், வேற ஒன்றும் போடல அவளுக்கு. ஆனால் ஒரு கணவனுக்கு மனைவி போயிட்டாலும் வாழ்க்கையே போயிடுச்சு. அதோடு அவன் வாழ்க்கையை வீழ்ந்தான். 100 பொண்டாட்டி காட்டினா கூட அவன் நிம்மதியாக வாழ முடியாது. அதனால் அவங்களுடைய பாதுகாப்பு அவசியம். அதை தேடிக்குங்க. இதை வாய் சும்மா இல்லாத போய் பொண்டாட்டிக்கிட்ட சொல்கிறது, பொண்டாட்டி புருஷங்கிட்ட சொல்கிறது சொன்னீங்கன்னா விபரீதம் தான் வரும். அதுவும் பொண்டாட்டி புருஷங்கிட்ட கூட சொல்லிக்க, உனக்கு வேணும் எனக்கு வேணும், பிள்ளைங்க கிட்ட சொல்லிட்டாதீங்க, கொலையே பண்ணிடுவோம். மருள் தரித்த பாதம் அம்மை பாதம் உண்மையே. கடவுள் உனக்குள்ளக்கிறாண்டா காடு மோடெல்லாம் சேர்த்து செத்தவன் எவ்வளோன்னு எண்ணி சொல்ல முடியாத அளவுக்கு செத்து போயிட்டான். ஆனால் கடவுள் தனக்குள்ளக்கிறவனை தேட தெரியலையே, அதை சொல்லி கொடுத்தாலும் எடுத்துக்க மாட்டுறானே அப்படின்னு வருத்தப்படுறாங்க. அப்படிப்பட்ட மகான்கள் வந்த நாடு இது. அப்படிப்பட்ட மகான்கள் வழிகாட்டி இருக்கிறாங்க. இதில் இந்து மதத்தினுடைய உலகத்தில் 1000 மதங்கள் இருக்கலாம், எல்லா மத வழிபாடு தான் நடத்த முடியும். இந்த இந்து மதத்தில் மட்டும்தான் கடவுள் வழிபாடு நடத்த முடியும். இங்கே மதம் ஜாதி இனம் குலம்லாம் இருக்கக்கூடாது. மனுஷன் மட்டும்தான் பார்க்கணும். நான் பேசும்போது பார்த்துருப்பீங்க, தமிழ்தாண்டு தமிழ் மொழி தமிழன் இந்தியா அப்படிலாம் பேச மாட்டேன். உலக மக்கள் என்ன பேச, ஏன்னா எல்லா மனிதர்களும் நல்லா இருக்கணும். எல்லா நாட்டில் இருக்கிறவங்க மனிதன் தான். அந்த மனிதர்கள்லாம் நல்லா வாழணும்னா இறைவனை நல்லா வழிபட்டால்னா இறைவனோட அருள் பூமிக்கு கிடைக்கும். பூமியில் செழிப்புகள் நடக்கும். இன்றைக்கி கோள்கள் எல்லாம் மாறிப்போச்சு. சொல்கிற ஜாதகம் ஜோசியமெல்லாம் பொய்யா போயினுக்குது. இதுக்கு காரணம் என்ன? கோள்கள் மாறிப்போச்சு. அந்த கோள்களை மாற்றி இருக்கிற மாதிரி எழுதுகிற அளவுக்கு இன்றைக்கி ஜோசியருங்க கிடையாது, அன்றைக்கி இருந்தாங்க. இப்போ அதனால் அந்த கோள்கள் மாறினதால் இவன் சொல்கிற ஜோசியம் பொய்யா போயினுக்குது. அப்போது இறைவனை சுமக்க ஆரம்பித்து மனிதன் இறைவனை வழிபட ஆரம்பித்தான்னா அந்த கோள்களினுடைய செயல் பூமிக்கு நல்லா கிடைக்கும். பூமிக்கு நல்லா கிடைக்கும். பூமியில் இருக்கிற உயிரினங்கள் நல்லா வாழும். காலங்கள் தவறி மழை பெய்யுது பார்த்தீங்களா? மும்மாறி பழையணும் அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் எப்பெல்லாம் மழை வரும் எப்பெல்லாம் காற்று வரும் அப்படின்னு எழுதி வச்சான். இன்றைக்கி காலமே சொல்ல முடியாத, கண்ட நேரத்தில் மழை வருது, கண்ட நேரத்தில் வெயில் காயுது, ஒரு இடத்துல மழை பெய்யுது, ஒரு இடத்துல இடி விழுது. இதுக்கு காரணம் என்ன? கோள்கள் 9 நவகிரக கோள்களும் மாறிப்போச்சு. இதுக்கு என்ன காரணம்? மனுஷனுடைய அகங்காரம், அழிவு. மனிதனுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி கோள்கள் செயல்படுது, கோள்களினுடைய செயலுக்கு ஏற்ற மாதிரி மனிதன் செயல்படுறான். தெய்வ வழிபாட்டில் எல்லாத்தையும் மாற்ற முடியும். மனிதன் நல்ல தெய்வ வழிபாடு பண்ணான்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும். அந்த சிறப்பை தேடி பயணம் பண்ணுங்க. வாழ்க்கையை சிறப்பாக வாழுங்க, ஒழுக்கமாக வாழுங்க, உழைச்சி வாழுங்க. அடுத்தவனுடைய காசுக்கு ஆசைப்படாத வாழுங்க. அதுதான் சுயமான வாழ்வு. அப்படிப்பட்ட வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கணும். உன்னுடைய மனைவி உன்னுடைய பிள்ளைங்க யாருக்கிட்டும் கையேந்தக்கூடாது. உன்னை நம்பி வந்தது
நீ ஒழிச்சு போடணும். நீ கணவன், என் கணவன் யாருக்கிட்டும் கையேந்தி நிற்கக்கூடாது, என் மனைவி நான் போடுவேன். இப்படி அந்நியமாக ஒரு குடும்பம் நடத்துங்க, கடவுளையும் வழிபடுங்க, அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். வந்து பொய்ப்பந்தல் இருக்கு. பொய்ப்பந்தல் வந்து மகாபாரதத்தில் வந்து கூப்பிடுறாங்க, பொய்ப்பந்தல் போட்டு கூப்பிடுறாங்க. அது எதுக்காக ஐயா கூப்பிட்டாங்க? பொய்ப்பந்தல் என்னம்மா? பொய்ப்பந்தல்னா பந்தல் மாதிரி இருக்கும், ஆனால் அது மேலே ஏறி நின்னா உள்ளே போயிடும். இதுதான். பாஞ்சாலி அவங்க ஒரு அரண்மனை கட்டி வச்சுருந்தாங்க. இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி ஒரு அந்த அரண்மனையில் காட்டும், இருக்கிற ஒன்றை இல்லாத மாதிரி காட்டும். இந்த இடத்துல ஒன்றுமே இல்லைன்னு காலை வச்சா பொதுக்குன்னு உள்ளே போகும். இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்கிறது காலை வச்சா ஒன்றுமே ஆகாது. அப்போ மகாபாரத போருக்கு அடிப்படை காரணமே இந்த பந்தலில் தான் ஆரம்பிச்சுது. துரியோதனம் போய் இந்த இடத்துல ஒன்றுமே இல்லைன்னு போய் அவமானப்பட்டதோட விளைவு தான் பாஞ்சாலியே ஒரு நாள் இதே மாதிரி அவமானம் படுத்தியே தீர்வன்னு அவன் கங்கணம் கட்டுறது காரணமே அதுதான். புரியுதுங்களா? பொய்ப்பந்தல் எவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் கொண்டு வரட்டு பாருங்க. புரியுதா? அப்போ பொய்ன்றது இந்த உலகத்துக்கு ஒரு சாபக்கேடு. பொய்யை விட்டுட்டு மெய்யை தேடி போனால் நாமளும் நல்லா இருக்கலாம், நம்மளை நம்பி இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கலாம். சரிங்களா? அதனால் பொய்ப்பந்தலை தூக்கி போட்டுட்டு மெய்ப்பந்தலுக்கு வருவோம். சரி, அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்குறேன். இப்போ வந்து உபதேச குருமார்கள் சொல்கிறாங்க, இவங்க தான் உபதேச குருமார்கள், இவங்க இனிமே எனக்கு அப்புறம் வழி நடத்துவாங்கன்னு சொல்லிட்டாங்க. குரு உபதேசத்தை தான் வழி நடத்தணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் உங்களை ஏன் வந்து ஐயா வந்து எனக்கு அப்புறம் இந்த சித்தர்கள் பாடல்களில் இருக்கிற விளக்கத்தெல்லாம் எடுத்து சொல்லுவாங்க, என் புள்ளன்றதுக்காக நான் சொல்லலை, ஆனால் எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்காதுல்ல, நம்பிக்கை இருக்குன்னு உங்களை பார்த்து ஏன் ஐயா சொன்னார்? அப்போவே பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டோமா? இல்லை, அதாவது வந்து வேற யாரும் பிச்சை எடுக்கிறதுக்கு சங்கோச்சப்பட்டாங்க, நம்ம பிச்சை எடுக்கிறதுக்கு சங்கோச்சப்படவே இல்லை. ஐயா போடுங்கய்யா போடுங்கய்யா போடுங்கன்னு அவர் காலாண்டே இருந்தோம். அதுதான்ப்பா, அது இன்னொரு விளக்கம் இருக்குது. எப்படின்னா, இப்போது ஐயா தான் வந்து 3 உபதேசத்தை அவர் 18ஆக பிரித்து அவர் படாத துன்பப்பட்டுறார். அது ஒரு துளி கண்டிப்பாக நம்ம எல்லாரும் அனுபவிப்போம். அப்போ வந்து அவர் காலை பிடிச்சிக்குவோம், அவர் காலில் இருக்க தூசி தான் பிடிக்க முடியுமே தவிர காலை கூட பிடிக்க முடியாது. ஏன்னா அது அந்த அளவுக்கு மேலே போகணும். அப்போ வந்து அவங்களெல்லாம் உபதேச குருமார்கள்னு ஒரு பக்கம் பிடிச்சி வச்சுட்டு நான் கண்டுபிடிச்ச உபதேசத்தை தான் நீங்கள் கொடுக்கணும். ஆனால் உங்களையே இப்படி சொல்லியிருக்காங்கன்னா, சித்தர்கள் பாடல்கள் எவ்வளவோ இருக்குது, அதில் புதுசாக அப்படியே கண்டுபிடிச்சி சொல்கிறது யாராக இருக்கும்? குருவாக தான் இருக்கும். அப்போது எனக்கு அப்புறம் குரு என்னோட புள்ளன்றதுக்காக நான் சொல்லலை, எனக்கு அப்புறம் இந்த சித்தர்கள் பாடல்களில் இருக்கிற பொருளை எடுத்து சொல்கிற ஒரு திறமை வந்து என் புள்ளன்றதுக்காக நான் சொல்லலை, உங்கள் பேர் சொல்லி சொல்கிறாரு. அப்போது அடுத்த குரு நீங்கள், அவங்க குருமார்கள், லேடிஸு ஜென்ஸு, இதுக்கு தான் குருமார்கள் தவிர உபதேசத்துக்கு தான் குருவை தவிர குரு கிடையாது. இது வந்து புரிஞ்சுக்கணும். அப்புறம் இன்னொன்று சொல்கிறான்ப்பா. இன்னொன்று சொல்லிட்டேம்மா நான்? இல்லை நானே நான் சொல்லிடுறேம்மா. திருக்குறள் சொல்கிறான்ப்பா, உங்களுக்கு உண்டான திருக்குறள். அதாவது இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர்தான நன்னையும் செய்துவிடல் ஒன்று. அப்புறம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயின் வருது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து இலக்கணம் நீங்கள் எப்படின்னா, பையன் வந்து மகிழ்வார். எப்படின்னா, நான் எடுத்து வைத்த அடியை என்னை பின்தொடர்றாங்கல்ல, ஒரு அடி கூட பிசங்காமல் நீங்கள் வரீங்க, ஐயா பின்னாடி வரீங்க, ஐயா தான் கைப்பிடிச்சி கூட்டின்னு போயின்னு இருக்கிறாரு. இவ்வளோ பேர் இங்கே வந்து உட்கார்றாங்கன்னா அது உங்களோட பேச்சு, உங்களுக்குள்ளே இருந்து ஐயா பேசுகிறாரு. இதுதான் உண்மை. இல்லைன்னா யாராலும் இங்கே ஒன்றுமே பண்ணவே முடியாது. அப்புறம் இன்னொன்று வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அடி மேலே அடித்தா அது அம்மின்றது என்ன ஐயா? அடி மேல் அடி அடித்தா அம்மியும் நகரும் அப்படின்னா அது என்ன? மனம்தாம்மா. மனம் கல் மாதிரி இருக்குது. கல் மாதிரி இருக்குதுன்னு நீ அதை நகர்த்தான் போனா அடி மேலே அடி அடித்தா அம்மி நகர்ற மாதிரி உன் மனசும் கல் மாதிரி இருக்கிற மனசை பாரம்ன்ற ஒரு அந்த மூச்சை கொண்டு அடி மேலே அடி அடித்தனா, அருணகிரிநாதர் சொன்ன மாதிரி நெஞ்ச கனகல் நெகிழ்ந்து உருக. அவர் எதை சொல்றாரு? நெஞ்சமான கல் இப்போ கரைஞ்சி உருகுதான். யார் பேரை சொன்னா? முருகனோட பேரை சொன்னா அந்த அளவுக்கு உருகுற அளவுக்கு அது பக்குவப்படணும்பா. எதை கொண்டு பக்குவப்படும்? உன் மூச்சை கொண்டு பக்குவப்படுத்தணும். புரியுதுங்களா? அப்போ அடி மேலே அடி அடித்தால் மனமான அம்மியும் ஒரு நாள் நகரும். நகர்ந்து எங்கே போவோம்?
அது எங்கேருந்து வெளியே வந்து தன்னை மறந்து இருக்குதோ அதை தேடி போகும். புரியுதுங்களா? இதுதான் சாமி விஷயம். அப்புறம் எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, அம்மின்றது உடல். அந்த மூச்சு காற்றை எடுத்து நம்ம அடிக்கும்போது இந்த உடம்பு தானே நான் சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த அம்மியாக இருக்கிற உடல் வந்து நகர்ந்துடுது. அப்போது அம்மி அடிமேல் அடித்தால் அம்மியும் நகரும்ன்றது நான்ன்றது அந்த உடல் நகர்ந்துட்டு ஆன்மான்றது இதுதான் நான்ன்றது உடல் இல்லைம்மா, உடலா நினைச்சுனுக்கிற மனசு. மனம்தான் நான் உடல் நினைச்சுனுக்குது. இப்போ மனம் அதை நினைப்ப விட்டுட்டா உடல் ஒண்ணுமே கிடையாது. இப்போ உயிர் போச்சுன்னா அந்த நினைப்பு இருக்குமா? அப்போ நினைக்கிறது மறக்கிறது எல்லாம் உருவாக்கப்படுறது எல்லாமே இந்த மனம் தான். புரியுதுங்களா? அப்போ எல்லாமே உடலை சீர்படுத்துக்காக யோகமோ ஞானமோ இல்லை, மனசை சீர்படுத்த மட்டும்தான் யோகமும் ஞானமும். அப்போ மனசுமான ஒரு கல் சரியாகி போச்சுன்னு சொன்னால் தேட வேண்டியது ஒன்றுமே இல்லை, தேடி போக வேண்டியது ஒன்றுமே இல்லைம்மா. உக்காஞ்சத்துலேருந்து அந்த இறை இன்பத்தை எல்லாராலையும் அனுபவிக்க முடியும். பக்குவப்பட வேண்டியது மனம்தான். யோகம் பண்ணுறோம், இதை எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கணும். 3 விதமான பாவனையில் நாம் யோகம் பண்ணின்னு இருக்கிறோம். முதல் பாவனை பறவை மாதிரி குணம் இருக்கும். பறவை மாதிரி குணம் இருக்கும். ஒரு மரத்தில் ஒரு செடியில் ஒரு பழம் பழுத்து இருக்குது. எங்கேயோ ஒரு பறவை என்ன பண்ண, அந்த பழத்தை நான் சாப்பிட்ணும் அப்படின்னு பறந்து வந்துக்கின்னு அந்த பழத்தை கொத்தும். ஆனால் கொத்தின வேகத்தில் பழம் தவறி கீழே போய் விழுந்துடும். இந்த மாதிரி ஒரு ஆர்வத்தில் வந்து நான் இதை பண்ணிவிடுவேன் அதை பண்ணிவிடுவேன் வாங்கி வரவங்க இந்த பறவை மாதிரி இருக்கக்கூடிய சீடர்கள். எல்லாருக்கும் அது கைவசப்படுமானா படாது. அடுத்தது இன்னொரு பாவனையில் வருவாங்க, குரங்கு மாதிரி ஒரு பாவனை. இப்போ ஒரு குரங்கு என்ன பண்ணோம், மரத்துக்கு தாவும். இப்போ அந்த குரங்கு கையில் ஒரு வாழைப்பழத்தை கொடுத்துட்டு மரத்துக்கு தாவனா இந்த மரத்துலேருந்து அந்த மரத்தை தாவும் போது அது கையில் வாழைப்பழம் இருக்குமா? தோல் வேணா இருக்கலாம், பழம் பண்ணது கீழே போய்டும். இந்த மாதிரி பாவனையிலும் சிலர் இருப்பாங்க. ஆனால் ஐயா எதிர்பார்க்கக்கூடிய பாவனை இன்னொரு பாவனை இருக்குது. இந்த ரெண்டுமே வேணாப்பான்றாரு, இந்த ரெண்டுமே கரை சேராதுன்றாரு. முடிவானது இன்னொன்று இருக்குப்பா, எறும்பு மாதிரி ஒரு பாவனையில் இருங்க. எறும்பு என்ன பண்ணோம், எந்த விதமான சவனமும் இருக்காது, எந்த விதமான அவசரமும் இருக்காது. ஒரு பொருளை ஒரு உணவை அழகாக கொண்டு போய் தன்னோட தானிய கடங்களை சேர்த்து வச்சு மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் அதை ரசித்து ருசித்து அடுத்த தலைமுறை வரைக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கும். ஒரு யோகம் பண்ணுறவன் அந்த எறும்பு மாதிரி பக்குவமாக உள்ள கொண்டு போய் வாங்கி அதை ரசித்து ருசித்து அனுபவித்து அதை உணர்ந்தால் அவங்க ஞானம் பண்ணுறது கிடைக்கும். நாம் எல்லாரும் எப்படி இருக்கணும், பறவை பாவனை இருக்கக்கூடாது, குரங்கு பாவனை இருக்காது, எறும்பு பாவனையில் இருந்து அதை நாம் அழகாக அனுபவிச்சுன்னு சொன்னால் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமாக ஞானத்தை அடைய முடியும். ஏன்னா ஞானத்துக்கு வயசு ஒரு தடை இல்லை. ஐயாவே சொல்லிக்காரப்பா, காலி சட்டி கொண்டு வந்து இங்கே உட்காந்து நான் என்னப்பா பண்ணுறது அப்படின்னால், காலி சட்டிக்கும் மீறி ஒரு பொருள் ஒன்று இருக்குதுப்பா, அதுக்கு பேர் மனம். நீ இது இருந்தாலும் இல்லைனாலும் ஒரு பொருளை சுத்தம் பண்ணாமல் இறைவன் உன்னை சேர்க்கவே மாட்டான். அப்போ வயசானா கூட கவலையே படாதீங்க, பாடத்தை நல்லா பண்ணுங்க. ஐயோ காலம் போச்சா, எந்த கலக்கமும் வேணாம், பாடத்தை உறுதியாக பண்ண இறைவன் ஒரு படி இறங்கி வருவான். ஏன்னா நீங்க பாடத்தின் மூலமா சுத்தப்படுத்துறது உடல் அல்ல, மனசை. அவன் தேடி தெரியுது இந்த மனம், இந்த மனம் சுத்தமான மனம் எங்க இருக்குன்னா அவன் தேடி 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 தெரிகிறான். அந்த மனம் நம்ம கிட்ட வந்துட்டால் அதை விட வேற என்ன ஞானம் வேணும் நமக்கு? அதனால வயசோ காலம் போச்சோ எந்த வேதனையும் யாருக்குமே வேணாம். கொடுத்த பாடத்தை அழகா பண்ணுங்க. என்னைக்காவது ஒரு நாள் இறைவன் நம்மளை தேடி வந்து உட்காருவான். அவன் தேடி வரக்கூடிய இடமா இந்த உள்ளத்தை மாத்திக்கினா அது போதுமா. வேற இங்க நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் எதை பத்தி நம்ம கவலைப்படலாம். சரிங்களா? சந்தோஷம். அப்புறம் இன்னொரு கேள்வி, ஒரு வைரம், வைடூரியம், தங்கம், பவளம் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் சொத்து பத்திரம்லாம் எழுதி வைக்கிறோம். எல்லாருக்கும் இங்கே கொஞ்சம் கொஞ்சம் நிலம் இருக்கும். எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுடுவாங்க. பாதுகாப்பு இருக்கும். ஆனால் உயிருக்கு பாதுகாப்பு ஐயாவோட ஒரு வார்த்தைகள் தான்.
அந்த வார்த்தைகள் தான் இன்னைக்கு எங்க உயிரெல்லாம் வந்து பூட்டு போட்டு வச்சிருக்கு. ஐயாவோட வார்த்தை இல்லைன்னா நான் எங்க உயிரெல்லாம் எப்பயோ போயிட்டு நாய் உடம்பு பேய் உடம்பு ஏதோ ஒரு உடம்புல இருந்திருக்கோம். ஆனா ஐயா வந்து நாங்க கஷ்டப்படுற காலத்துல எங்களுக்கு அந்த வீடியோ கிடைச்சதால அதை பார்த்து நாங்க இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் கஷ்டப்படுற பெண்கள் எல்லாருமே வரணும், மனிதர்கள் எல்லாருமே இங்க வரணும். இது ஒண்ணு இருக்கு. அப்புறம் வந்து கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்னா இது படிப்புக்காக எல்லாம் சொல்லவே இல்லை. இது எதுக்காக அப்பா சொல்லியிருக்காங்க? ஐயா கூட படிச்சாரு, பிச்சை எடுத்து படிச்சாரு, மாடு மேய்ச்சி படிச்சாரு. அப்படி என்னதான் படிச்சாரு? வழுத்து படிப்புக்காக அவர் படிக்கல, ஞான படிப்பை படிச்சாரு. இதுக்காக படிக்கிற படிப்பெல்லாம் இப்போ ஒரு டாக்டர் செத்து போட்டாரு, அவர் அடுத்த பிறகு டாக்டர் ஆவாரா? ஒரு வக்கீல் செத்து போட்டாரு, அடுத்த பிறவில வக்கீலா வருவாரா? இல்ல. ஆனா ஐயா சொல்றாரு, இந்த ஒரு பாடத்தை நீ பண்ணு, இந்த பிறவில நீ முடிக்கலனா கூட இந்த பாடம் எத்தனை பிறவி எடுத்தாலும் உன்னை தொடர்ந்து வரும். அப்ப எது கல்வி? ஞான கல்வி ஒண்ணுதான் கல்வி. ஏன்னா இந்த கல்வி மட்டும்தான் உயிர் படிக்க போகுது. மற்ற எல்லா படிப்பும் உடலும் மனசும் படிக்க போகுது. இந்த ரெண்டு பொருளுமே இறைவனை போய் சேர போறதே கிடையாது. உயிர் மட்டுமே இறைவனை சேர போற போது அந்த உயிர் படிக்கக்கூடிய கல்வியே மிக சிறந்த கல்வி. அது யார் கொடுப்பா? ஒரு குருவால மட்டும்தான் கொடுக்க முடியும். அந்த கல்விக்கு பேரு ஞான கல்வி. அந்த கல்வி மட்டும்தான் நமக்கு மரணம் இல்லாத ஒரு பெருவாழ்வை கொடுக்கக்கூடிய கல்வி அது இருக்கும். மற்ற எதை படித்தாலும் மரணம் செய்யும். இந்த ஒரு படிப்பை படித்தவங்களுக்கு மரணம்ன்றது இல்லை, பிறக்க வேண்டிய வேலை இல்லை, இந்த துன்பமான வாழ்க்கை இல்லை, யாருக்கிட்டையும் பிச்சை எடுக்க வேண்டிய வேலையும் இல்லை. அது பிச்சை எடுக்கக்கூடிய சூழ்நிலையும் தைரியமாக நிற்கும். இருக்கும் இடம் தேடி உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பேன். எப்படி சொல்றாரு? பிச்சை எடுக்கக்கூடிய நிலையில தான் பட்டினத்தார் இருந்தாரு. ஆனாலும் அவர் எவ்வளவு கர்வத்தோட சொல்ற பாரு, டேய் நான் பிச்சை எடுக்கிற நிலையில வந்தா கூட நீ வந்து எனக்கு வைக்கணும்டா தட்டுல, உன் இடத்த தேடி நான் வந்து பிச்சை எடுக்க மாட்டேன்னு எவ்வளவு கர்வம் இருக்கு பாருங்க. இந்த கர்வம் எங்கிருந்து வந்தது? ஞானம் என்ற ஒரு கல்வியை படித்தால் பிச்சை எடுக்கும்போது கூட தைரியமா உட்காந்து பிச்சை எடுக்கலாம். அலெக்சாண்டர் உலகத்தையே ஜெயிச்சவன் ஒரு ஞானி முன்னாடி வந்து நிற்கிறான். உலகத்தையே ஜெயிச்சவன், அவன் முன்னாடி எல்லாரும் நடுங்கினான். எல்லாரும் ஏன் நடுங்கினாங்கம்மா? படைபலம், உயிர் பயம் இருந்தது. உயிர் எங்க இந்த ராஜா நம்மளை வெட்டிடுவானோ, ஜெயில போட்டுவானோன்னு உயிர் பயம் இருந்ததுனால எல்லாரும் அலெக்சாண்டருக்கு பயந்தான். ஆனா ஒரே ஒருத்தன், டே கொஞ்சம் தள்ளி நில்றா, சூரியனை மறைக்கிறேன் நீ தைரியமா சொன்னா. ஏன்? அவனுக்கு உயிர் மேல பயம் இல்லை. மனப்பக்குவம் இருந்தா உயிர் பயம் இல்லாத ஒருத்தனால யார வேணா இந்த உலகமே எதிர்த்து நின்னாலும் தைரியமா எடுத்து நிற்பான். அந்த தைரியம் ஞானத்தால் மட்டும்தான் கிடைக்குமே தவிர, இந்த கல்வியால தான் கிடைக்குமே தவிர, உலகத்துல வேற யாராலையும் அதை கொடுக்கவே முடியாதுமா. அப்படிப்பட்ட கல்வியை தான் நம்ம குருநாதர் நமக்கெல்லாம் கொடுத்துருக்காரு. சரிங்களா? அதுதான் கல்வி.